நமக்கு ஏதோ ஒரு தெய்வத்தின் மேலேயோ அல்லது ஒரு பெரிய ஒரு குருநாதர் மேலேயோ நமக்கு ஒரு பக்தி வருது அப்படிங்கிறது காரணம் என்னென்ன, உள்ளே இருக்கிற ஒரு ஞானம், நமக்கு உள்ள மறைபொருளாக உள்ளே இருக்கின்ற ஒரு உரைகின்ற ஒரு ஞானம் இருக்கிறதுனால அந்த ஞானத்திலிருந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணுது. ஒரு ஜீவன் தான் ஜீவன் என்றும் தான் உடல் என்றும் தான் மனம் என்றும் தான் புத்தி என்றும் தன்னுடைய மேலே போர்த்தி கொள்ளுகின்ற எல்லா போர்வையும் போலி என்று புரிந்து அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் மீண்டும் எதை அவன் உத்தேசித்து நின்றானோ இவன் அவனோடு கலந்து அந்த காந்தமாகவே மாறிவிடுகின்றான். நாயகா நாயகி என்கிற அமைப்பில் பாடப்பட்டது. ஆங்கிலத்தில் பிரைடல் மிஸ்டிசம் என்று சொல்வார்கள். அருணாச்சலனை நாயகனாகவும் ஒரு ஜீவன் தன்னை நாயகியாகவும் பாவித்து கொண்டு பாடுவதனால் எப்பொழுதுமே கலந்தென்னோடு இருப்பாய், கலந்து விடு, இப்படியே சேருதல் பற்றிய விஷயம்தான் இந்த பாடல்கள் முழுக்க நம்ம பார்க்க முடியும். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தென்னோடு இருப்பாய் அருணாச்சலா என்கிற பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடல்களை பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். காந்தம் இரும்பு, காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்கின்றதோ அதுபோல இந்த இடத்துல காந்தம் அப்படிங்கிறது அருணாச்சலேஸ்வரர் சொல்கிறார். இரும்பை அது எப்படி ஈர்க்குமோ அதுபோல ஈர்த்து விடு அப்படிங்கிறார். நம்மளுடைய சாதுவோம் சுவாமிகள் அப்படின்னு திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஞானம் என்பது இருப்பு, ஞானம் என்பது இருப்பு, இருக்கக்கூடியது, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அது தன்னுடைய இருப்பை தான் எப்படி இருக்கன்னு எப்படி வெளிப்படுத்தும்னா பக்தி என்கிற இழுப்பு என்கிற சக்தியால் தான் வெளிப்படுத்தும். நமக்கு ஏதோ ஒரு தெய்வத்தின் மேலேயோ அல்லது ஒரு பெரிய ஒரு குருநாதர் மேலேயோ நமக்கு ஒரு பக்தி வருது அப்படிங்கிறது காரணம் என்னென்ன, உள்ளே இருக்கிற ஒரு ஞானம், நமக்கு உள்ள மறைபொருளாக உள்ளே இருக்கின்ற ஒரு உரைகின்ற ஒரு ஞானம் இருக்கிறதுனால அந்த ஞானத்திலிருந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணுது. அதனால தான் நம்ம பக்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த இழுப்பு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இழுப்பாக இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வஸ்து தான் இந்த இடத்துல அருணாச்சலம் அப்படின்னு பேர். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ரமண மகரிஷியின் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துக்கும் காட்டி கொடுத்தது இந்த வெளிப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, நாம் கண்களால் பார்க்கக்கூடிய மலையாக இருக்கக்கூடிய அருணாச்சல மலை. இந்த மலையானது பகவான் பலமுறை சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு முறை இந்த மலையை வலம் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் உங்களை அறியாமல் இந்த மலை இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அதனுடைய தன்மை அது. பகவான் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மலையினுடைய மத்தியில் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமான அருணாச்சலனே அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை அந்த மலையினுடைய அருகே செல்லும் பொழுது உள்ளிருக்கும் அந்த அருணாச்சலன் நம்முடைய உள்ளிருக்கும் அந்த அருணாச்சலத்தை பிடித்து இழுக்கிறான். அதனால் அந்த ஜீவன், அந்த பரமாத்மாவானது எப்படி ஜீவனை தன்னிடம் பிரிந்தே எரியாத நம்மால் பிரிந்து இருக்கு என்று சொல்லப்படுகின்ற தோற்றமாத்திரமான இந்த ஜீவனை அது பிடித்து இழுத்து கொள்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்ன, இரும்புன்னு நம்ம பார்க்கறது இரும்பே கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு ஜீவன் அப்படிங்கிறது இந்த உடலளவே ஆன மனதளவே ஆன சாதாரண வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு பாமரத்தனமான ஒரு சாதாரணமான விஷயம் இந்த ஜீவன் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஞானிகள் அப்படி எதையுமே முதல்ல பார்க்கலை. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, உன்னிப்பா நீ அப்படி நினச்சின்னு இருக்க, ஆனால் நீதான் அந்த வஸ்து அப்படின்னு முதல்ல நீதான் அந்த அருணாச்சல ஸ்வரூபம் நம்மக்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய காந்தமானது இந்த ஜீவனை இரும்பு என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த ஜீவனை அருகே அழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இரும்பையே அந்த காந்தமாக மாற்றி விடுகிறது. அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த மனம் என்கிற நாம் நினைத்து கொண்டிருப்பதை கொண்டு போய் ஒரு குருநாதர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது மெதுவாக அந்த குருநாதர் இந்த மனம் ஒன்று இல்லாத வஸ்துவை விழுங்கி விடுகிறார். விழுங்கிவிட்ட பிறகு என்ன இருக்க போறது? அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, தான் மட்டுமே இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன காட்டி கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த மலை என்கிற பெரிய காந்தத்தை ஒரு ஜீவனானவன் தன்னை இரும்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். வலம் வர வலம் வர வலம் வர நாட்கணக்கில் அல்லது ஏதோ ஒரு வருடத்தில் அல்லது ஏதோ ஒரு காலத்தில் தன்னுடைய இரும்பு என்கிற தன்மையை இது இழந்து விடுகிறது. ஒரு ஜீவன் தான் ஜீவன் என்றும் தான் உடல் என்றும் தான் மனம் என்றும் தான் புத்தி என்றும் தன்னுடைய மேலே போர்த்தி கொள்ளுகின்ற எல்லா போர்வையும் போலி என்று புரிந்து அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் மீண்டும் எதை அவன் உத்தேசித்து நின்றானோ, எந்த பெரிய காந்தத்தை உத்தேசித்து நின்றானோ, இவன் அவனோடு கலந்து அந்த காந்தமாகவே மாறிவிடுகின்றான். அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார். காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை இழுத்து கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்ன, கலந்து என்னோடு எப்பொழுதும் நீ இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் என்னென்ன, நமக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணணும், என்ன வேண்டிக்கணும்னு அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நாம் என்ன பிரார்த்தனை பண்ணணும் ஒரு இறைவன்கிட்டன்னா, சாதாரண படிகளை செல்லும் பொழுது சாதாரண நமக்கு இந்த வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் லௌகீகமான விஷயங்கள் வேணும்னா அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம வேண்டிக்கணும், பகவானே உன்னை தரிசனம் பண்ணணும். அதுக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன வேண்டிக்கணும், பகவானே நானே ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். நீயே நானும் நமக்கு ரெண்டு பேருக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஷியேட்டும் அதில் எடுக்கக்கூடாது, எந்த விதமான பேதமும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா அபேத உணர்வுல திளைக்கணும், அந்த அபேதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா நீயும் காந்தம் நானும் காந்தம், அவ்வளோதான். அந்த இடத்துல நீ நாம் ஆரம்பத்தில் எப்படின்னா நான் இரும்புன்னு நான் கிட்ட வரேன், ஆனால் நீ கடைசியில் நீ என்னவா காமிச்சிட்ட, நீ காந்தமாக்குறது மட்டும் இல்லாமல் என்னையும் காந்தமாக்கி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பண்ணியிருக்க. அதான் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. இந்த இடத்துல பகவான் பாடக்கூடிய எல்லா பாடல்களுமே நாயகா நாயகி என்கிற அமைப்பில் பாடப்பட்டது. ஆங்கிலத்தில் பிரைடல் மிஸ்டிசம் என்று சொல்வார்கள். அருணாச்சலனை நாயகனாகவும் ஒரு ஜீவன் தன்னை நாயகியாவும் பாவித்து கொண்டு பாடுவதனால் எப்பொழுதுமே கலந்தென்னோடு இருப்பாய், கலந்து விடு, இப்படியே சேருதல் பற்றிய விஷயம்தான் இந்த பாடல்கள் முழுக்க நம்ம பார்க்க முடியும். ஒரு ஜீவனானவன் முதலில் தான் பிரிந்தார் போன்று எப்படி இரும்பு தனக்குள் இருக்கின்ற காந்தம் என்பது தெரியாமலேயே தன்னை அறியாமல் காந்தத்தை நோக்கி நகர்கிறதோ, அதுபோல இந்த ஜீவனானவன் தான் என்னவென்றே தெரியாமல் ஏதோ ஒரு தெய்வத்திடம் போற்று நகர்ந்து 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 சென்று போய் அவனுடன் கலந்து விடுகிறது. இந்த ஒரு பெரிய ஒரு நிலையை, இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்திதியை இந்த பாடல் காட்டுகிறது. அதனால்தான் காந்தம் இரும்பு போல் கலந்தென்னை விடாமல் பிடிக்கணும். இந்த இடத்துல என்ன விட்டுறது கிடையாது. அருணாச்சலேஸ்வர்கிட்ட ரொம்ப நுட்பமா போய் ஒன்று கேட்குறாரு, எப்பயாவது உன்னுடைய தரிசனத்தை கொடுத்து என்னை ஏமாத்திடாத. ஒரு சின்ன தரிசனம் கொடுத்து இவ்வளவுதான் நான்லாம் கேட்டாது, என்னென்ன கடைசி வரைக்கும் அந்த தரிசனம் மட்டும் கொடுத்து ஆஹா நான் இருக்கேன்னு காட்டிட்டுலாம் போயிடாத அப்படிங்கிறார். கலந்து என்னோடு எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். நம்மளாம் என்ன பண்ணோம்னா ஒரு கோவிலுக்கு போய் ஒரு ஆரத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அதுபோல கிடையாது இந்த இடத்துல பகவான் கேட்கறது. என்னென்ன, பகவானுடைய இருப்பதுன்னு பகவானுடைய இருப்பு மட்டுமல்லாது பகவானை அருணாச்சலேஸ்வரனை தரிசனம் மட்டும் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக எதை இவன் தரிசனம் பண்ணினானோ அதுவாகவே என்னை ஆக்கிவிடு அப்படின்னு பகவான் நமக்கு வேண்டிக்க சொல்லித்தரார். ஒரு ஜீவன் என்ன அருணாச்சலேஸ்வரன்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடலாக இதை நம்ம பார்க்கணும். அப்படி பிரார்த்தனை சொல்லித்தரக்கூடிய பாடல்களில் கலந்து என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீ கேளுப்பா அருணாச்சலங்கிட்ட அப்படிங்கிறார். நீ அந்த அருணாச்சலேஸ்வரனை பார்த்துட்டு சாதாரணமாக லௌகீகமாக எதுவும் கேட்டுடாத அப்படின்னு ஒரு அச்சத்தை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு பேரரசன் முன்னாடி போய் ஒருத்தன் என்ன கேட்பான், பேரரசன் உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கிறான். அப்போ என்ன கேட்கணும், இவன் எல்லாத்தையுமே கேட்கணும். அவன் ஒரு பேரரசன் முடிஞ்சா எல்லாத்தையும் கொடுன்னு தான் கேட்கணும். இருக்கிறதுலேயே அவன் எது ஒன்று உசத்தியாக வச்சுருக்கானோ அதை தான் ஒருத்தன் போய் கேட்கணும். அங்கே போய் நின்றுட்டு எனக்கு 2 கிலோ வெண்டைக்காய் கொடு கத்திரிக்காய் கொடுன்ற மாதிரி எதுவும் கேட்கக்கூடாது. அதனால தான் பகவான் என்ன கேட்குறான்னா,
நீ காந்தம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்னை இழுத்துக்கிட்டே இருக்க அருணாச்சலா, நான் இரும்பா இருக்கேன், இன்னும் இப்போ காந்தமாக்கிடு. காந்தமாக்குறது மட்டும் இல்லை, கலந்து என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த பாட்டில் வைக்கிறார். அதனால் இது ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை பாடல். ஒரு ஜீவன் இறைவனோடு கலந்து எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கிற உறுதியை சொல்லுகிற ஒரு அபேத நிலையை, பேதமே இல்லாத அபேத நிலையை காட்டுகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது.